ஜெயலலிதா அரசு கொண்டு வந்த திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தாவேக அரசு கின்னஸ் சாதனை படைத்துள்ளது என கடிந்துரைத்துள்ள முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், ஜென்சி தலைமுறையை சீரழிக்கும் வகையில் ஆன்லைன் மதுபான திட்டம் கொண்டு வந்ததுதான் விஜய் அரசின் புரட்சிகரமான திட்டமா என கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த நிதியாண்டில 1.22 லட்சம் கோடி கடன் பெற திட்டமிட்டிருக்கிறோம். ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார் தாவேக அரசுடைய நிதித்துறை செயலாளர் மரியாதைக்குரிய M.A. சித்திக் IAS அவர்கள். ஆனால் தாவேக பட்ஜெட்டில அறிவிப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அத்தனையும் மாண்புமிகு அம்மா ஆட்சியிலே தந்த திட்டங்கள் பெயர் மாற்றத்திலே மட்டும்தான் தாவேக அரசு கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. ஜென்சி தலைமுறையால் ஆட்சி அரியணை அமர்ந்த விஜய்க்கு கல்வியா முக்கியம்? மதுபான விற்பனையை எப்படி உயர்த்துவது என்பதுதான் தாவேக அரசினுடைய கவலையாக இருக்கிறது. அதனால்தான் அதிரடி அறிவிப்பு, இனி ஆன்லைன்ல மதுபானம் முன்பதிவு செய்து எந்த கடையிலே வேண்டுமானாலும் சரக்கு பெற்றுக் கொள்ளலாம். இதன் மூலமாக சரக்கு விற்பனையை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மிக அவசியமான, மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது.